கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரை 1 இயராக ஒய்ஃப் இந்த கிட்னியை சேல் பண்ணிடுங்க, நம்மளோட கடன் எல்லாம் இருக்குது அதை அடைக்கணும், நமக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கிட்னியை கிட்டத்தட்ட ஒரு 10 lakhsக்கு விற்றுருக்காங்க. கொஞ்ச நாள் அப்படியே ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் சடனாக காணாமல் போயிடுறாங்க. ஸோ ஒய்ஃபு காணோம், யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சர்ச் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அவங்க ஒருத்தரோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷி வாஸ் இன் அஃபேர் இல்லை லவ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே போய் கேட்கும்போது எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு 16 வருஷமாக ரொம்ப ஃபிசிக்கலாகவும் வேர்பலாகவும் அப்யூஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவர் ஹைகோர்ட் போகிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் அஃபென்ஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இப்போ இந்த கிட்னியை அவங்க சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ அங்கே வந்தோம் அப்படின்னா அது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் திலகவதி தான் இருக்காங்க. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கல்கட்டாவில் ஹஸ்பண்டை வற்புறுத்தி அவர் கிட்னியை விற்க வச்சு 10 லட்சத்தை வாங்கிட்டு அவங்க லவ் பண்ண ஒரு பையனோட ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன அது டீட்டெயில்டாக அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதை பற்றி. ஸோ முதல்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஃபேக்ட் என்ன அப்படின்றது, இது வரைக்கும் விசாரித்து சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு 1 இயராக ஒய்ஃப் நம்ம இந்த கிட்னியை சேல் பண்ணிவிடுங்க, நம்ம டாட்டருக்கு படிக்கிறதுக்கு ப்ளஸ் படிக்கிறதுக்கு வேணும், நம்மளோட கடன் எல்லாம் இருக்குது அதை அடைக்கணும், அப்புறம் அவளோட மேரேஜ்க்கும் நமக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 இயராக சொல்லி 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 கடைசியில் கன்வின்ஸ் பண்ணி அந்த கிட்னியை கிட்டத்தட்ட ஒரு 10 lakhsக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிட்னியை சேல் பண்ணிவிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சடனாக காணாமல் போயிடுறாங்க. ஸோ ஒய்ஃபு காணோம், யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அவங்க ஒரு வில்லேஜில் ஒருத்தரோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போய் விசாரித்தப்போ கேட்டப்போ அந்த நபரோட அவங்களுக்கு கொஞ்சம் வருஷமாக பழக்கம் இருக்குது. அவங்க ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்ச ஒரு நபர். அவங்களோட அவங்க ஷி வாஸ் இன் அஃபேர் இல்லை லவ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தான் அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒய்ஃபுமே எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டேன். போலீஸ் போகும்போது அந்த உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாமியார், அப்புறம் இந்த அந்த பொண்ணோட குழந்தை, ஹஸ்பண்ட் எல்லாருமே போய் கேட்கும்போது எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு 16 வருஷமாக மாமியார் வீட்டிலேருந்து ரொம்ப ஃபிசிக்கலாகவும் வேர்பலாகவும் அப்யூஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட வாழ முடியாது, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்றது அவங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இது என்ன, இப்போ இந்த ஸ்டேஜில் இவர் ஹைகோர்ட் போகிறாரு, கொல்கத்தா ஹைகோர்ட் போகிறாரு. அங்கே ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எந்த அஃபென்ஸுமே கிடையாது. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஒய்ஃபு இன்னொருத்தரை லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் அஃபென்ஸுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்ட்ஸ்னால் இதுதான். இதில் நம்ம லீகலாகவும் சோஷியலாகவும் என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ லீகலாக பார்த்தோன்னா, இப்போது இந்தியாவில் ஒரு ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒய்ஃப் போய் வேற ஒருத்தவங்களோட வாழ்கிறது சட்டப்படி குற்றமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, குற்றமாக இருந்துச்சு. ஐபிசி 497 ஒரு செக்ஷன் இருந்தது, அடல்ட்ரி, அதாவது திருமணத்திற்கு வெளியிலான உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லுவாங்க. இது குற்றமாக இருந்துச்சு இந்தியாவில். ஸோ 2018 சுப்ரீம் கோர்ட் அந்த செக்ஷனை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்தியாவில் அது குற்றம் கிடையாது. ஆனால் அதே சமயம் என்னன்னா, ஒரு கப்பிள், அதாவது ஒரு இணையரை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட நீங்கள் செக்ஷுவல் உறவில் இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு டிவோர்ஸ்க்கு ஒரு கிரவுண்டாக பயன்படுத்திக்கலாம். அதை வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது குற்றம் சொல்லிட்டு அந்த கணவனையோ இல்லை அந்த மனைவியோ இல்லை அவங்க வேற யார் கூட அஃபேரில் இருக்காங்களோ அந்த நபரையோ
தண்டிக்க முடியாது. இது நம்ம இது புரிஞ்சுக்கணும். காமனா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே எல்லாருக்குமே பொருந்தும். காமன், Okay. எல்லாருக்குமே காமன். யாருமே யாருடைய பாலியல் பிரைவசிலும் தலையிடக்கூடாது. லைக் அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருந்தாலும் அது குற்றம் கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க இந்த செக்ஷனையே. ஸோ இப்போ இது என்னவா இருக்குன்னா, இதை நீங்க காட்டி நீங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்காரு, இல்ல என் ஒய்ஃப் வேற ஒருத்தரோட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அது மட்டும் தான் வேலிட், இப்போதைக்கு அதான் வேலிட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதுல இந்த அஃபென்சஸ் எதுவுமே மேட் அவுட் ஆகல. ஆனா இன்னொன்னு இருக்கு இதுல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் இருக்கு. அதாவது த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த கிட்னி அவங்க சேல் பண்றாங்க பாத்தீங்களா, இப்போ அங்க வந்தோம் அப்படின்னா அது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். அதுதான் இப்போ கம்பல் பண்ணி அதுவே சேர்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்டே வந்து ஒரு இல்லீகல், அதாவது அந்த செயலே ஒரு இல்லீகலான விஷயம். அப்ப அந்த செயலை யாரு செஞ்சாங்க, இல்ல அதை செய்ய சொல்லி யாரு சொன்னாங்க, இல்ல அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றது, ப்ராப்பர் ஆத்தரைஸ்டான விஷயங்கள் இல்லாம அந்த மாதிரி பண்றது, இது எல்லாமுமே இல்லீகலான ஒரு விஷயம்னு சட்டம் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து இங்க மேட் அவுட் ஆகுது. அண்ட் அகைன் வந்து இதுல யார் கிட்னியை டொனேட் பண்ணலான்னு ஒரு கேள்வி வருது. ஸோ கிட்னிங்கிறது டொனேஷனுக்காக மட்டும் தானே தவிர சேலு கிடையாது. நாட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். இந்தியாவில் கிட்னியை நீங்க சேல் பண்ணக்கூடாது, தட் இஸ் இல்லீகல். ஸோ அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது. அப்போ எப்போ கிட்னியை பண்ணலாம்னா, கிட்னி வந்து டொனேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஐதர் நீங்க வந்து அவங்களோட ஃபேமிலியா இருக்கலாம், ஃபேமிலினா இந்த அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். அவங்களும் எப்போ அந்த கிட்னியை கொடுக்கலாம்னா அல்ட்ரூவிசம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாம, காசு வரும் நாளைக்கு அவங்க நமக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லாம, முழுக்க ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்துல அவங்களுக்கு நம்ம கிட்னியை டொனேட் பண்ணலாம். இது மட்டும் தான் லீகலி வேலிட் இன் இந்தியா. சோ இப்ப நடந்ததுமே இல்லீகல். இந்த கேஸ்ல நடந்ததே இல்லீகல் தான். ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் கிட்னியை வந்து 10 lakhs கிட்டத்தட்ட வித்து போனது வந்து இல்லீகல் தான். ஸோ அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரும்பொழுது இவர் வந்து விக்டிம், பாதிக்கப்பட்டவர். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கிட்னியை வந்து விற்க வச்சு அது வந்து பெரிய லாஸ், ஃபிசிக்கலி ரொம்ப பெரிய லாஸ், அண்ட் மென்டலி ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு நம்பிக்கை தன்மையோட அந்த ஆணோடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துக்காக ஒரு 2 கிட்னியை விற்கிறாரு, விச் மீன்ஸ் அவர் லைஃபையே அவர் என்டேஞ்சர் பண்ணிக்கிறாரு. எதுக்காகனா ஃபேமிலிக்காக. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு அவர் தான் அப்பா. ஸோ அந்த அப்பான்ற இடத்துல இருந்து அவர் தான் அந்த பொண்ணை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற இடத்துல இருந்து அவர் வந்து எதையுமே யோசிக்காம சரி பண்ணிடலாம் குடும்பத்துக்காக அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ இந்த ஆக்ட் வந்ததுக்கான காரணமுமே என்னன்னா, கிட்னியை வந்து யார் வந்து விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்துக்காக தான் விற்கிறாங்க. அப்போ இங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம்னு தெரியாது. என் கிட்னியை வித்தா ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு கிட்னிக்கு ஒரு 5 லட்ச ரூபா டு 15 லட்ச ரூபா வரைக்கும் கிட்னியை விற்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த காசுவர் தான் யோசிக்கிறாங்களே தவிர அதனால எனக்கு என்ன ஆக போகுது, என் ஃபேமிலிக்கு என்ன ஆக போகுது, அதை எதுவுமே யோசிக்கிறதுக்கான மனநிலையில அந்த மக்கள் இல்லை. அப்போ இது ஒரு சுரண்டல்ன்றதுனால தான் இந்த ஆக்டே வருது. இப்போ இதுவும் ஒரு சுரண்டலுக்கான வழி, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இதுல மறுபடியும் இந்த குடும்ப அமைப்பு முறைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் ஃபினான்ஷியல் பர்டன்ஸையுமே கொண்டு போய் ஒரு ஆண் மேல போட்டுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது திணிச்சா அந்த நபர் வந்து தன்னுடைய உயிரை பத்தியும் கவலைப்படாம குடும்பத்துக்காக, பொண்ணோட எஜுகேஷன் அண்ட் கல்யாணத்துக்காக ஒரு கிட்னியை விற்கிறதுக்கு சம்மதிச்சிருப்பார். இது ஒரு பக்கம். இந்த கேஸ்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி விற்க வச்சு அந்த காசை எடுத்துட்டு இவங்க இன்னொருத்தரோட போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு இப்படி ஃபர்ஸ்ட் பண்ண வச்சதுக்கு? இப்படி பண்ண வச்சது இப்போ இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் 2 வேற விஷயம். சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணி கிட்னியை விற்க வைக்கிறது தனி, அதுதான் இப்போ இல்லீகல் இன் இந்தியா. இவங்க வேற ஒரு நபரோட போறதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆக்ட். அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு அந்த காசை எடுத்துட்டு வேற ஒருத்தரோட போய் அவங்க வாழ்றாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, இப்போ இந்த ஹஸ்பண்டோட காசை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீ கேன் கெட் இட் பேக். அந்த மணியை திரும்ப அவர் வாங்கிக்கலாம். அதே போல இதுல பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. லைக் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் 5 lakhs வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இந்த ஆக்ட்ல கிடைக்கும். பட் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி இதுல லீகலா பனிஷ் பண்றதுக்கு இதுல எந்த ஆப்ஷனுமே கிடையாது. டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், அடல்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுண்டா வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பாசிபிளான விஷயம். அட் த சேம் டைம் இந்த இப்போ ஆண்கள் பத்தி நம்ம பேசணும். இப்போ அதே சமயத்துல பெண்களை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அந்த லேடியோட ஸ்டேட்மெண்ட் படி
என்ன 16 வருஷமா டொமஸ்டிக் அபியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த பிசிக்கலாவும் வேர்பலாவும் என்னோட மாமியார் வீட்டில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ ஒரு இங்கே நம்ம சமூகத்தில் எதுக்கு இவ்வளோ ஹேட் வருது? ஒரு திருமணம் பண்ணுறாங்க, பிடிச்சி இல்லை ஃபாரெவர் வாழணும்னு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த அஃபென்சஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ஒய்ஃபை வெட்டி வேக வைக்கிறது, அப்புறம் வந்து லவ்வருக்கு ஜூஸில் விஷம் கலந்து கொடுக்கறது, அண்ட் டு த எக்ஸ்ட்ரீம் கிட்னியை விற்க வச்சு அவங்க லவரோட போகிறது, இது எல்லாமே ரொம்ப வந்து மோசமான ஒரு அஃபென்சஸ். ரொம்ப அது கேட்கவே வந்து என்னதான் இவங்களுக்குலாம் பிரச்சனைன்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஹேட் எதுக்கு? அப்போ நம்ம சமூகம் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத சொல்லி வெளிப்படையா சொல்லி விலகுவதற்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்கல. அதுதான் எங்க பெரிய பிரச்சனை. எனக்கு உங்களோட இருக்க பிடிக்கலன்னா அதை வெளிப்படையா சொல்லி ஒரு டிவோர்ஸோ இல்லை மனமொத்து பிரியறதுக்கான வழிமுறையே இல்லை. இங்க உமன் மேல என்ன இருக்குன்னா, உனக்கு அந்த பொண்ணோட தேவைகள் என்னவா வேணா இருக்கலாம், செக்ஷுவல் நீடா இருக்கலாம், இல்லை ஒரு அட்டென்ஷனா இருக்கலாம், ஒரு கேர் அண்ட் லவ்வா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. மீன்வேல் இந்த ஆண் இருக்கார் இல்லையா, இவருக்குமே இந்த பேர்டன் ஒரு பொருளாதாரம் குடும்பம் இதை பத்தியே அவர் மேல திணிக்கிறாங்களே தவிர அவருக்கான ஒரு வாழ்க்கை என்னவா இருக்குன்றது அங்க இல்லை. அண்ட் பொண்டாட்டிங்கிறவ உன்னுடைய இப்போ அந்த குக்கர்ல வெட்டி வச்சதெல்லாம் பொண்டாட்டின்றவ உன் சொத்து, அது உன்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த சொத்தை தவறு வெட்டிட்டேன்னா நீ ஒரு ஆம்பளையே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம சமூகத்துல வளர்த்தெடுக்குது. இதையெல்லாம் நீங்க மாத்தாம இப்படியான அஃபென்சஸ் வந்து ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கப்பல் வந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா பேசி பார்க்கலாம். இப்போ நீங்க கோர்ட்டுக்குலாம் போனீங்கன்னா கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க கோர்ட்டுக்குலாம் போனோடனே டிவோர்ஸ் அப்படின்னு. இல்லை, நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. பேச வைப்பாங்க, தனியா பேச வைப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்ல எல்லாம் ஃபேமிலி கோர்ட்ஸ்ல எல்லாம் சேர்த்து வைக்க தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க தவிர உடனே டிவோர்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை இந்தியன் லீகல் சிஸ்டம்ல. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த சமூகம் நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு இந்த கல்யாணம் ஆனவங்களை கல்யாணங்கிற ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு சொசைட்டில. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் நிற்கிறோம். ஒரு பக்கம் வந்து காலங்காலமா கலாச்சாரம் பண்பாடு, புருஷன்னா சாகுற வரைக்கும் அவன் தான் உன் புருஷன், பொண்டாட்டினா நீ பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னா நீ ஆம்பளையே கிடையாது, இந்த மாதிரியான கட்டமைப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து லவ் முக்கியம், ஒருத்தவங்க நம்மளை யார் ரசிக்கிறாங்க, யார் நம்மகிட்ட பேசுறாங்க, யார் நமக்காக டைம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீ டிசர்விங் தான். உனக்கு பிடிக்கலன்னா அந்த உறவுல இருந்து நீ வெளியே போயிடலாம், உன் வாழ்க்கை ஒரு வாட்டி தான், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம். அப்போ நடுவில் நிற்கக்கூடிய அந்த நபர்கள், அது யாரா வேணா இருக்கட்டும், அது ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருநரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து இது ரெண்டுத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைக்கு கூட பாய்சன் வச்சு கொடுத்துட்டு வேற ஒருத்தவங்களோட போயிடுறாங்க. அது உங்களோட விருப்பத்துக்காக, உங்களுடைய ஆசைகளுக்காக இன்னொருத்தர் மேல ஒரு அஃபென்ஸை நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா போங்க, சொல்லிட்டு போங்க. இல்ல சொல்றதுக்கான ஆப்ஷன் இல்லைன்னா சொல்லாம போங்க. ஆனா இன்னொருத்தவங்களை இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. சோ நம்ம வந்து இந்த எத்திக்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்கலாம், பிடிக்கலன்னா போயிடலாம். ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, ஒய்ஃபுக்கு தெரியாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இது எல்லாமே வந்து அடிப்படையான ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை. இதைதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து கலாச்சாரம் பண்பாடுன்ற பேர்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு உறவுல இருன்னு சொல்லி கொடுக்க கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா விலைக்கு போயிடு, ஆனா ஒருத்தவங்களுக்கு நீங்க அன்எத்திக்கலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போக வேணாம் அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணணும். நீங்க மாரல்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் இப்போ அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க இருக்கட்டும், இல்ல யாரு முன்ன பின்ன தெரியாதவங்களை கல்யாணம் பண்றவங்க இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அவங்க கேரக்டர் என்ன வேணும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ண போயிடுறாங்க. ஸோ டிவோர்ஸ் இஸ் ஓகே, பட் உங்களுக்கு பிடிக்கலாம் டிவோர்ஸ் பண்ணிடுங்க. ஆனா இவ்வளோ கொடுமையா ஒரு மோசமான விஷயங்களை பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க எந்த விஷயமும் ஒரு கிரைமை தான் வந்து வழிவகுக்குது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்றதால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அவங்க தப்பா யோசிச்சு தப்பான நிறைய விஷயங்கள் நடக்குது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி டே டு டே கணவன் மனைவியை கொண்டுட்டாங்க, மனைவி கணவனை கொண்டுட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், பிடிச்சிருந்தா இருங்க, பிடிக்கலன்னா சொல்லிட்டு விலகுங்க, இல்லை சொல்லாம கூட விலகிட்டு போங்க. ஹர்ட் பண்ண யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த கேஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜோமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.